இப்படி புருஷனாலேயே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பூலானோட வாழ்க்கை இதுக்கப்புறம் தான் நரகத்தை விட மோசமா மாறுது. மொத்த கிராமமும் அடிச்சு துரத்துனதுக்கு அப்புறம் நாள் கணக்கா சோறு தண்ணி இல்லாம பட்டினியில மயக்கம் போட்டு விழுறாங்க. அப்பதான் பூலாந்தேவி மல்லா அப்படின்ற இனத்தை சேர்ந்த ஒரு கொள்ளக்கார கும்பலுக்கு ஹெட்டா இருந்த பாபு குஜார் கிட்ட மாட்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட சாவோட விளிம்புல இருந்த பூலான அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தங்க இடமும் சாப்பாடும் கொடுத்து கவனிக்கிறாரு. வயிற்று பசிக்கு சோறு போட்ட பாபுவை கடவுளா நினைச்சு கை கும்பிட்ட பூலான் அதுக்கு அடுத்த நிமிஷமே பாபுவோட காம பசிக்கு இரையாறாங்க. பூலான ஒரு உயிரா பார்க்காம தன்னோட இச்சையை தீர்த்துக்கிற ஒரு ஜடமா மட்டுமே பாக்குறான். மாசக்கணக்கா அவன்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த பூலானோட நிலைமையை பார்த்து சகிச்சுக்க முடியாத பாபுவோட அசிஸ்டன்ட் விக்ரம் மல்லா ஒரு கட்டத்துல பாபுவை கொலை பண்றான். இதுக்கப்புறம் பூலாந்தேவிய மானசீகமா மனைவியா ஏத்துக்கிட்ட விக்ரம் மல்லா அவங்கள ரொம்பவே மரியாதையாவும் நடத்துறாரு. இது வரைக்கும் ஆண்கள் கிட்ட அரக்க குணத்தை மட்டுமே பார்த்த பூலாந்தேவி அன்னைக்குதான் ஒரு உண்மையான ஆம்பளைய பார்த்தாங்க. பாபுவை கொன்னதுக்கு அப்புறம் அந்த கொள்ள கூட்டத்துக்கு தலைவனான விக்ரம் பூலானுக்கு எப்படி கொள்ளை அடிக்கிறது, துப்பாக்கியை எப்படி யூஸ் பண்றதுன்னு எல்லாத்தையுமே கத்து கொடுக்கறாரு. அண்ட் பூலானோட தைரியமும் வீரமும் அவங்களுக்கு தலைவின்ற அந்தஸ்தையும் கொடுக்குது. வெறும் தாக்கூர் இன மக்களை மட்டுமே டார்கெட் பண்ண இந்த கூட்டணி அவங்க கிட்ட வளைச்சு கொள்ளை அடிக்கிறாங்க. பிகாஸ் தாக்கூர் இன மக்கள் மல்லா இன மக்களை கீழ் ஜாதின்னு சொல்லி அடக்கி வச்சிருந்தாங்க. சோ விக்ரம் பண்ண காரியத்தால காண்டான தாக்கூர் இன கொள்ளையர்களோட ஹெட்டா இருந்த ஸ்ரீராமும் லால்ராமும் விக்ரமா 1980 கொல்றாங்க. அண்ட் விக்ரம் கூட இருந்த பூலாந்தேவிய கடத்தி அவங்களோட பெமாய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. தாக்கூர் கூட்டத்துல தனியால மாட்டிக்கிட்ட பூலாந்தேவி அங்க சாவை விட கொடூரமான நாட்களை கடக்குறாங்க. பூலாந்தேவிய பழி வாங்குறதுக்காக அந்த கொடூர கும்பல் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸ கிழிச்சு நடு ரோட்ல ஓட விடுறாங்க. உடம்புல ஒட்டு துணி இல்லாம பல பேர் பார்க்க கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க வைக்கிறது, சோறு தண்ணின்னு எதுவும் கொடுக்காம அங்க இருந்த 30க்கும் அதிகமான தாக்கூர் கொள்ளையர்கள் நாள் கணக்கா பூலாந்தேவிய பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 21 நாள் வரை இந்த கொடுமைகள் எல்லாம் அனுபவிச்சு உடம்பெல்லாம் புண்ணான பூலாந்தேவி டிசம்பர் 1980 அந்த நரகத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. அப்படி உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடின பூலாந்தேவியோட பேரை போலீஸ் பெரிய பெரிய அக்யூஸ்டுங்க இருக்கிற லிஸ்ட்ல ஆளா சேர்க்குது.